ஐயா ஏன் மழையில நனையறீங்க, வாங்க கொடைக்குள்ள 2 பேரும் சேர்ந்து நனையாம போவோம் அப்படின்னு தன்னுடைய உதவியாளர் மழையில நனைஞ்சபடியே மாவட்ட ஆட்சியருக்கு குடை பிடிச்சிட்டு வந்த சூழல்ல அந்த குடைய வாங்கி உதவியாளருக்கும் பிடிச்சிட்டு வந்திருக்காரு மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியருடைய இந்த செயல் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்திரகோசமங்கை பகுதியில பிரசித்தி பெற்ற மரகத நடராஜர் ஆலயம் இருக்கு. இங்க ஆருத்ரா விழா நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல அதுக்கான ஆய்வு பணி மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் அவர்கள் ஈடுபட்டிருந்திருக்காரு. அந்த பகுதியில மழை பெஞ்சிட்டு வரக்கூடிய சூழல்ல தான் அவருடைய உதவியாளர் குடை பிடிச்சபடி வந்திருக்காராம். மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு அவர்களுக்கு குடை பிடிச்சபடி உதவியாளர் மழையில நனைஞ்சபடியே வந்திருந்திருக்காராம். இதை பார்த்த மாவட்ட ஆட்சியர் உடனே அந்த குடைய வாங்கி உதவியாளருடைய தோல்ல கை போட்டு வாங்க ஒன்னா நனையாம போவோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து குடையை பிடிச்சிட்டு போயிருந்திருக்காங்க. இப்படி தன்னுடைய உதவியாளர் ஒருத்தர் மழையில நனைஞ்சபடியே தனக்கு குடை பிடிச்சதை பார்த்த மாவட்ட ஆட்சியர் உடனடியா அந்த குடைய வாங்கி உதவியாளருடைய தோல்ல கைய போட்டு 2 பேரும் நனையாம இருக்கிற மாதிரி மாவட்ட ஆட்சியரே குடைய பிடிச்சிட்டு போயிருந்திருக்காரு. இவருடைய இந்த செயல் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல கடந்த 11 மாதங்கள்ல மட்டும் உண்டியல் காணிக்கை 1274 கோடி ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கிறதா இப்ப தகவல் வெளியாகி இருக்கு. 11 மாதங்கள்ல இவ்ளோ தொகை கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த நிதியாண்டுல இதனுடைய வருமானம் 1500 கோடி ரூபாய் எட்டும் அப்படின்னு கூறப்படுது. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி அப்பப்போ நடந்து முடியும். அப்படி கடந்த 11 மாதங்கள், அதாவது 2023 ஜனவரியில ஆரம்பிச்சு 2023 நவம்பர் வரைக்கும் அங்க வந்திருந்த பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்தியிருந்திருக்காங்க. அதை எண்ணும் பணி முடிவுல தான் இப்ப மொத்தமா 11 மாதங்கள்ல 1274 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைக்கப்பட்டிருக்கிறதா இப்ப தகவல் வெளியாகி இருக்கு. 2015வது வருடத்திலிருந்தே பக்தர்கள் செலுத்தக்கூடிய உண்டியல் காணிக்கையினுடைய தொகை 1000 கோடி ரூபாய்க்கு மேல வந்துட்டு இருக்கு. அது இப்ப வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இடையில கொரோனா காலகட்டத்துல மட்டும் இது கம்மியாச்சு. 2020-21 நிதியாண்டுல 731 கோடி ரூபாய் வருமானம், 2021-22 இந்த காலகட்ட நிதியாண்டுல 933 கோடி ரூபாய் வருமானம் வந்ததா கூறப்படுது. 2019-20 நிதியாண்டுல 1313 கோடி ரூபாய் வருமானம் வந்ததா சொல்லப்படக்கூடிய நிலையில தான் இப்போ 2022-23 நிதியாண்டுல 1500 கோடி ரூபாய் வருமானம் எட்டும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுதா. இந்த நிலையில தான் கடந்த 11 மாதங்கள்ல பக்தர்கள் செலுத்திருக்கக்கூடிய உண்டியல் காணிக்கையினுடைய தொகை மட்டுமே 1274 கோடி ரூபாய் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.